ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது ஒரு அரிதான பழம். நம்ம ஆரஞ்சு ப்ளஸ் பைனாப்பிள் எல்லாம் நிறைய பழம் பார்த்துருப்போம். ஆனால் இது ஒரு அரிதான பழம். இதோட நெய்ம் என்னென்னா பேர் அபியு. இது அபியு மரத்தில் காய்க்கிற காய். இது என்ன ஃபேமிலியை சேர்ந்ததுன்னா சப்போட்டா ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த காயை நம்ம பறித்து சாப்பிட்டோன்னேன்னா இந்த சப்போட்டா சாப்பிட்டா பச்சை காய் பறித்து சாப்பிட்டா அந்த பால் வெடிக்கிற மாதிரி பால் வெடியும். இதோட இலையை பார்த்திங்கன்னா இது பழங்காய் பாருங்கள். இது மஞ்சள் நிறத்தில் இருக்குது. ஆனால் இது பழம் ஆகலை. பழம் சைடில் பச்சை கலரில் இருக்கும். பழம் என்னென்னா நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும். இதோட இலையை பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மஞ்சுநாத்தி மரம் இருக்கிற மாதிரி மஞ்சுநாத்தியோட இலையில் இலை வடிவத்தில் இருக்கும். என்ன இருக்குது இதுதான் பழம். நல்லா பார்த்திங்களா, மஞ்சள் எல்லோ கலரில் வந்துட்டு. இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு நுங்கு குடிக்க மாதிரி இருக்கும். நுங்கை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் விதை ஒரு 4 விதை உள்ள 4 விதை இருக்கும். இல்லைன்னா 2 விதை இருக்கும். இதை நம்ம ஒட்டு வச்சு இந்த தை கிடைக்காது. நம்ம சீடை போட்டு அந்த சீடில் குறுத்து வர்றதை. இது கிளைமேட்டு பார்த்திங்கன்னா பாதி வெயில் பாதி நிழல் அந்த மாதிரி இடத்துல நட்டாதான் இது நல்லா வளரும். இது ஒரு 10 அடி ஹைட்டு வளரும். நம்ம ஊரில் நடத்து வளர்ந்து இந்த மாதிரி காய்க்கும். இது நட்டதுலேருந்து 2 வருஷம் தாண்டின பிறகு காய்க்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி காய் பறிக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் பழம். பார்த்திங்களா, ஓவல் ஷேப்பில் இருக்குது. பழம் கிடையாது, காய். இது அடுத்த ஸ்டேஜ் பழம். இது எல்லா தட்பவெட்ப நம்ம ஊர் தட்பவெட்ப நிலைக்கு இது வாழை. இது கடையில் அதிகமாக இந்த பழம் கிடைக்காது. வீட்டில் வச்சுருப்பாங்க, சாப்பிடுவாங்க. வீட்டில் வச்சு அதை பறித்து சாப்பிடுவாங்க. இது தாயை எங்கன்னா அமேசான் காட்டில் இது மரமாக வளரும். 30-40 அடி மரமாக அது வளரும். இது நம்ம ஊரில் கடையில் ஒன்றும் கிடைக்காது. இது ரொம்ப ஹைட். இது பாருங்கள், இது பழம். பார்த்தீங்களா, பழம். அது பக்கத்தில் நிற்கிறது காய். இதில் விட்டமின் ஏ இருக்குது. அதனால் இது நல்ல சத்து உள்ளது. இது நம்ம வீட்லேயும் வேணாம் வைக்கலாம், மாடி தோட்டத்தில் வைக்கலாம். சரியா, மாடி தோட்டத்தில் விட்டு வளர்க்கலாம் இடம் இல்லாதவங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்களா, இது காய். இது ஒரு நல்ல பழம். நல்ல இனிப்பாக இருக்கும். சூப்பரான பழம்.